இப்போ வஹாபிகள்லாம் கேட்குறாங்க, அபூபக்கர் நாயகம் கொண்டாடினாங்களா, உஸ்மான் நாயகம் கொண்டாடினாங்களா, சஹாபாக்கள் யாராவது மீனாவில் கொண்டான்னு காட்டுக்கு பார்க்கலாம். அவங்களுக்குன்னா ரசூலுல்லாஹி பிரியம் இல்லாமையா போயிடுச்சு. ஆமாம், அவங்க காலமுல்லா கொண்டாடினாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் புகழ்றது தான் அவங்களுக்கு வேலையே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சமயத்து மின் நபியின் அல்லது துஃபின ஃபீ ஹாதல் கபர், இந்த கபரிலே அடங்கப்பட்டுள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ் அறிவிக்கலான்னு போனால் மயக்கம் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க பேரை இந்த கபருன்னு சொன்னோன்னு அழுக வந்துடுச்சு, மயக்கம் பண்ணிட்டாங்க. திருப்பி தண்ணி ஊற்றி எழுப்பினாங்க. திருப்பி சமயத்து மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃபின ஃபீ கபர், மயக்கம் பண்ணிட்டாங்க. திருப்பி மூணாவது தடவை சொன்னாங்க, மயக்கம் பண்ணிட்டாங்க. நாலாவது தடவை எந்திரிச்சு ஐஸ் அறிவிச்சாங்களாம். சஹாபாக்கள் 24 மணி நேரமும் பெருமாளை கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். சஞ்சய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைவுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹயாத்தில் அவங்க பெருமானார் இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம். யார் சொன்னா? என் தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாம் ஆவதை விட பெருமானாரின் தந்தை பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாம் ஆவது எனக்கு விருப்பமானது. எனக்கு ஏனென்றால் அபூ குஹாஃபா இஸ்லாம் ஆவது எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, அபூ தாலிப் இஸ்லாம் ஆவதிலே ரசூலுக்கு சந்தோஷம் இருக்கிறது. என் சந்தோஷத்தையும் ரசூலுல்லாஹ் சந்தோஷமே எனக்கு பெருசு என்பதாக யார் சொன்னாங்கன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. என்னம்மா? அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கும் அபூபக்கர் நாயகத்துக்கும் ஒரு சின்ன தகராறு. ரசூலுல்லாஹ் மறைவுக்கு பின்னாடி கைபரில் கிடைச்ச கொஞ்சம் சொத்து இருந்துச்சு ரசூலுல்லாஹுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரில் ரசூலுல்லாஹுக்கு சொந்த சில நிலங்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹுடைய பரக்கத், காசு பணத்துக்காண்டி இல்லை, ரசூலுல்லாஹுடைய பரக்கத் வேணுங்கிறதுக்காண்டி ஃபாத்திமா அது எல்லா சொத்துலையும் நான் தானே ஒரே மகன் இருக்கிறேன், இப்போ எனக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் காதால கேட்டிருக்கேன், அல் அம்பியா லா யரிசு வலா யூரஸ், நபிமார்கள் யாருக்கும் வாரிசாகவும் மாட்டார்கள், வராசு தாக்கப்படவும் மாட்டார்கள். நபிமா மா தரக்துமூஹு, எதையெல்லாம் விட்டு போனாங்களோ அதையெல்லாம் பைத்துல் மாலுக்கு போயிடும் அப்படின்னு பெருமானார் சொல்லி என் காதால கேட்டிருக்கேன். ரசூலுல்லாஹ் விட்டு போன சொத்து எல்லாம் பைத்துல் மால் சொந்தமானதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன இது ஆரம்பத்தில் ஃபாத்திமா சின்ன பிள்ளை விளங்கலை, அவங்களுக்கு அபூபக்கர் நாயகம் சொன்னது விளங்கலை, அவங்க சில வருத்தமாக இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபாத்திமாவே இந்த எல்லா சொத்துக்களும் என்னுடைய பிள்ளைகளுக்கு போவதை விட பெருமானாரின் பிள்ளைகளாக உங்களுக்கு போதை விரும்புகிறேன் நான். ஏன்னா என் பிள்ளைகளை விட உங்களை தான் அதிகமாக நேசிக்கும், என் பிள்ளைகளை ரசூலுல்லாஹ்வுடைய உங்களை தான் உயிரை விட அதிகமாக நேசிக்கும். ஆனால் நான் என்னுடைய சொந்தத்துக்காக வேண்டியோ எனக்காக வேண்டியோ நான் மறுக்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஹதீஸுக்கான தான் நான் மறுத்தேன் அப்படின்னு யார் சொன்னான்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பின்னால் அந்த மாதிரி கொடுங்களேம்மா, கை பிடிச்ச
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தள்ளி வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால உமர் ஆட்சியில் சஹாபாக்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு. ஆனால் எல்லா நாட்டுக்கும் போர் போகிறாங்க. ஆனால் போருக்கு அமீராக போக வேண்டியதாக இருக்குது. போரில் போய் போர் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி உமர் நாயகத்துக்கு அமைச்சர்களாக இருந்து ஆலோசனைகள் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நிறைய நாடுகள் இஸ்லாம் ஆயிடுச்சு. அதனால் பெரிய சஹாபாக எல்லாத்துக்கும் நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு. கவர்னராக போகிறது, போர் தளபதியாக நியமிக்கிறது அப்படின்னு. அவங்க தொழிலுக்கு போயிட்டா யார் அமைச்சராக இருக்கிறது அப்படின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் ஆட்சி பொறுப்பில் உமர்னா உதவி செய்கிறாங்களோ அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு உதவித்தொகை நிர்ணயித்தாங்க. ஏன்னா வெளிநாடுகள் நிறைய காசு வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய அங்கே பொருட்கள் கண்ணியமாக வந்துச்சு. பைத்துல் மாலில் காசு கூஞ்சு கிடந்துச்சு. அதனால் எல்லாத்துக்கும் உதவித்தொகை நிர்ணயித்தாங்க. உள்ளதுலேயே அதிக உதவி யார் வச்சாங்க தெரியுமா? அதிக உதவித்தொகை பத்ர் சஹாபாக்கள், பத்ரில் கலந்து சஹாபாக்கள். அப்புறம் அதுக்கடுத்த அந்தஸ்து இப்படி ஒருத்தருக்கும் நியமித்தாங்க. அப்போ தம் மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுக்கு தொகை நிர்ணயிச்சிருந்தாங்க. அவங்க வயசு கொஞ்சம் கூட சஹாபி. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுடைய மகனார் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹுக்கு தொகை நிர்ணயித்தாங்க. ஆனால் அப்துல்லாவுக்கு நிர்ணயித்ததை விட கூட நிர்ணயித்தாங்க. யாருக்கு? உசாமாவுக்கு. 2 பேரும் ஒரு வயசு பிள்ளைங்க தான். அப்துல்லா உமர் சொன்னாங்க முன்னாயத்திட்ட, 2 பேரும் ஒரே வயசு தான், 2 பேரும் எல்லா பகுதியில் ஒவ்வொரு கலந்துக்கிட்டோம். 2 பேருக்கும் என்னை விட எந்த விஷயத்தில் அவர் சிறந்தவராக போயிட்டார் உசாமா. அவருக்கு கூட கொடுத்துருக்கீங்களே, என்னை விட ஜாஸ்தியாக உதவி கொடுக்குறீங்களே அப்படின்னு யார்கிட்ட கேட்டான்? அப்துல்லாவின் உமர் நாயகம் கேட்குறாரு. அப்போ உமர் நாயகம் சொன்னாங்களாம், உசாமாவுடைய தந்தை உன் தந்தையை விட ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தார். உன் தந்தை உமரை விட உசாமாவுடைய தந்தை ஸைத் இப்னு ஹாரிஸா ரசூலுல்லாஹ்வுக்கு பிள்ளையாகவே வீட்டில் வளர்ந்தாங்க. உன்னை விட பெருமானாருக்கு உசாமா பிரியமானவராக இருந்தார். உன் தந்தையை விட உசாமாவின் தந்தை ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமாக இருந்தார். உன்னை விட உசாமா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தார். ஏன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனாக வளர்த்து பிள்ளைங்கள ஆரம்பத்தில் மகனாக இருந்தாங்க. நிறைய தெரிஞ்சிருச்சு ரசூலுல்லாஹ் வாபஸ் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதைதரத்தை தனி பிரியும். யாருக்கு? ரசூலுல்லாஹ். அவங்க மூத்தா போல ஷஹீத் ஆகிட்டாங்களா, இந்த பிள்ளைங்க உசாமானா எத்தீம் ஆகிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகளை தம் பேர பிள்ளை மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது பிரயாணத்துக்கு போனால் தம் குதிரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கூட கோயிலில் ஒன்றா உட்கார வச்சுக்குவோம். யாரை? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு படை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது உசாமா ரலியல்லாஹு வெறும் 17 வயசு சஹாபி. எத்தனை வயசு சஹாபிமா? 17 வயசு மாதம் யாருமா? அரசு 20 17 வயசு பசங்க யார் இருக்கா? 17 வயசு யாரோ ஒருத்தவங்க அனீஸ் மாதிரி 17 வயசுக்குள்ள யார்? உசாமா ரலியல்லாஹு. மிகப்பெரிய படை போகுது. என்ன ஆச்சுன்னா அந்த படையில் அபூபக்கர்னா உமர்னா இருக்கிறாங்க. அபூபக்கர்னா 63 வயசு. வயசான சஹாபாக்கள் நிறைய பேர் போகிறாங்க போரில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா பின் ஸைத் போர் தளபதி வைக்கிறாங்க. யாருக்கு? எனக்கே 50 வயசு ஆச்சு. என்னையோட வயசான 3 சஹாபாக்கள் வராங்க. அனீஸ் போய் தலைமையை வச்சுட்டாங்க. எதுக்கு?
போர் தளபதி யாரை நியமிக்கிறாங்க? உசாமா பின் ஸைத் எல்லாம் நியமிச்சுட்டாங்க. சின்ன வயசுக்காக உதாரணம் சொன்னேன். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு பிரியமாக இருந்தாங்க, அதனால கூட நிர்ணயிச்சேன்னு சொன்னாங்க. என்னம்மா நாமளாம் என்ன செய்வோம்? ஏதாவது பிரித்தோம்னா, ஏதாவது பங்கு வச்சோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக எடுத்து வச்சுட்டு அடுத்த பிள்ளைங்களுக்கு மட்டமாக கொடுப்போம். இப்படிதான் பழக்கம். எப்படி செய்வோம்? நம்முடைய பழக்கம் எப்படிப்பா? நல்ல லட்டுலாம் பிள்ளைங்களுக்கு, மட்டமான லட்டுலாம் மற்றவங்களுக்கு. அது அப்படி தாயில் அப்படியே குடும்பம். பொதுவாக மக்கள் பழக்கம் அப்படி தானேப்பா. நம்ம ஏன் பெருசாக்கும் புரிஞ்சுங்களா? ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா எங்கே இருந்தோ சில வாசனை திரவியங்கள், கஸ்தூரி மாதிரி ஒரு தவ்வாது பாயிர ஒரு பொருட்கள் வந்துச்சு. அதை போட்ட மனசு தடுத்து நல்லா வாசமாக இருக்கும். அப்போ அதை பங்கு வச்சு கொடுக்கணும். அது எல்லா சஹாபாவுக்கும் ஆளுக்கு ஒரு பிடி கஸ்தூரி நினைக்கிறேன், ஏதோ பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ யார் பங்கு வச்சு தர்றது? ரொம்ப நேரம் உட்காந்து பங்கு வைக்கணும், அவ்வளோ குவியலாக இருக்குது. அப்படின்ன உடனே ஒவ்வொருத்தரும் நான் வரேன், அப்துல்லா உமர் ரலியல்லாஹு நான் பங்கு வச்சுருப்பான்னு கேட்டாங்க. இன்னொரு நான் கோப்பி போட்டாங்க. திரும்பி கொஞ்சம் வச்சு யார் பங்கு வைக்கிறது? அப்துல்லா நான் பங்கு வைக்கட்டுமான்னாங்க. வேணான்ட்டாங்க. ஏன்பா வேணாம், நான் பங்கு வச்சா மட்டும் வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்துல்லா உங்களுக்கு இல்லைம்மா, நீ என் குடும்பத்துக்குள்ள நீ அள்ளி போட்டேன்னா உன் கையில் கொஞ்சம் பட்டுருவோம், அந்தளவுக்கு என் குடும்பம் ஜாஸ்தியாக வந்த குற்றம் வந்துடக்கூடாது பாரு. எல்லாத்துக்கும் உன் கையில் சில துகத்தில் பட்டுருமா இல்லையா, அந்த அளவுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு ஜாஸ்தியாக வந்துடக்கூடாது அப்படின்னாங்களா. யார்? அப்துல்லாவும் வா வா வா, என்ன ஒரு தக்குவா இறையச்சம். தக்குவாங்கிறதுக்கு ஒருத்தர் இறையச்சத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா ரொம்ப நியாயமாக தான் இருக்கு. என்னம்மா சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போரில் போயிட்டு இருக்கிறாங்க. அவ காஃபிர்கள் பாரசீகம் என்ன பண்ணானுங்க, இந்த முஸ்லீம்கள் வந்தால் வெற்றின்னு தெரியும், எங்களுக்கு உள்ளே வந்துட்டா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் பாரசீகத்துக்கு உள்ளே வாங்குறதுக்கு ஒரு பெரிய நடுவில் பெரிய ஆறு ஓடுது, நைல் நதி ஓடுது. அந்த நைல் நதி மேலே ஒரு பெரிய பாலம் போடப்பட்டிருக்கு. அந்த பாலத்தை கடந்து தான் பாரசீகத்துக்குள்ளே வரணும், அரபு தேசத்துக்குள்ளேருந்து. அவங்க என்ன பண்ணாலும் இரவோட இரவா அந்த பாலத்தை போட்டு இந்த தூங்கெல்லாம் உடைச்சி பாலத்தையே தகர்த்துட்டானு. என்னம்மா எல்லாம் சேர்ந்து படையெல்லாம் சுற்றணும், எப்படி உள்ள வரவங்க பார்த்தெல்லாம் பாரசீகம். ஏன்னா சஹாபாக்குடைய குதிரைகள் எல்லாம் அப்படியே பறந்து வருது பாரசீகத்துக்குள்ளே போனாண்டு. பார்த்தா பாலம் உடஞ்சி கிடக்குது, தண்ணி கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது, பயங்கரமான ஆழமான நதி ஓடிட்டு இருக்குது. சாத் அபீ வக்காஸ் எல்லாம் கையேந்திட்டாங்க. யா அல்லாஹ், நீ இலாஹ் என்பது உண்மையாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமா நபியாக இருந்தால், இந்த உமர் நாயகம் அவர்கள் ஆதில் நீதமானவர் என்பது உண்மையாக இருந்தால், ஃபஜ்ரி அலைனால் மா, எங்கள் மீது எங்கள் குதிரைகளை இந்த காடுகள் மீது ஓட்டுவாயாக. உமர் நாயகம் நீதமான உண்மையாக இருந்தால் ஓட்டுவிட்டாங்க, குதிரையை ஓட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஆறுகள் மீது குதிரைகள் பாய்ந்து போகுது, குதிரையின் குழம்புகளும் நினையல, குழம்பு கூட நினையல. மணலில் பறக்கிற மாதிரி பறக்குது, ஆற்று மேலே மணல் மேலே பறக்கிற புழுதி பறந்து அது மாதிரி ஆற்று மேலே குதிரை ஓடுது. அவங்க எல்லாம் வந்து முஸ்லீம்கள் நிற்கிறத பார்க்கலாம், சிரிக்கலான்னு அவங்க படைகள்லாம் அப்படியே 2 வரைக்கும் பார்த்துருக்காங்க. வர முடியலையே அப்படின்னு சிரிக்கலான்னு கை கட்டி இருக்காங்க. சஹாபாக்களுடைய குதிரை ஆற்று மேலே பறந்து வர்றதை பார்த்த உடனே விட்டடிச்சு ஓடுறாங்க. இங்கெல்லாம் மனிதனே கிடையாது, இவங்கெல்லாம் பூதம், இவங்கெல்லாம் மனித வம்சமே கிடையாது, இவங்கெல்லாம் பூதம் பேய், இவங்கள போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் பறக்கிறாங்க. எல்லாம் படத்தில் பார்த்தீங்கன்னா, நில்லுங்கடா நீயே நில்லுங்க, நாங்கள் ஓடுறோம்,
இது பேய்க்கெலாம் நாங்கள் சண்டை முடியாது, மனுஷன்ட்ட சண்டை போடலாம், யார் பேய் சண்டை போடுறது? எல்லாம் பார்க்கணும். பட மக்கள்லாம் சஹாபாக்கள் கடந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு 10,000 பேர், எல்லாம் வந்து போர் பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் கிடையாது. இங்கேயும் போய் யார்கிட்டையும் பயிற்சி பாட்டு கவாத்தெல்லாம் பழகி பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் கிடையாது. எல்லா ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க சேமானவங்க, முறைப்படி பயிற்சி பெறாதவர்கள். அவங்க 3 பேரும் முறைப்படி பல வருஷங்கள் இராணுவ பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள், பாரசீக இராணுவ வீரர்கள். 3 லட்சம் பேர், ஒரு 10,000 பேர். அவங்களாம் அதுக்கான வால் பயிற்சி, அம்பு பயிற்சி, குதிரை பயிற்சி, எல்லா பயிற்சியும் பெற்றவர்கள். இவங்களை பார்த்தா பறக்கிறாங்க, ஓடுறானோ. அபியுக்காசரா சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தரையும் வெட்டி யாரையும் கொலை பண்ணாது, பிடிச்சிருக்கு, காவலில் பிடிச்சிருக்கு, அங்கேயே வச்சு வெட்டாதீங்க. அவன் இழுத்துட்டு வந்து நைல் நதி கரையில் வச்சு அருங்கன்ட்டான், நைல் நதியுடைய ஓரத்தில் வச்சு அருங்கன்ட்டான். சஹாபாக்கள் போய் ஒவ்வொரு பறவையிலையாக பிடிச்சி கொண்டாந்து வந்து நைல் நதி கரையில் வச்சு கொண்டாந்து போகிறாங்க. ஆறு போடுவேன், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், கீச் 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 கீச். என்னங்க எங்கே இருக்கிறாங்க வந்து ஒருத்தர் கூட வெளியே வைக்கல, எல்லாத்தையும் நைல் நதியில் வச்சு அறுத்த உடம்புலாம் உள்ளக்கி போட்டாங்க. போட்டால் உடம்புலும் ரத்தமும் சேர்ந்து நைல் நதியே சிகப்பாக ஓடிச்சான். எத்தனை பேர் வச்சா 3 லட்சம் பேர் ஓட என்ன ஆகும்? நைல் நதியே சிகப்பு கலராக ஓடுது. அந்த நைல் நதி ஓடின அந்த ஆறு, அங்கங்கே கிணறு, அங்குள்ள குளம் எல்லாம் ஊரே நாடே சிகப்பாக போச்சு. எவ்வளோ இருக்கும் அங்குள்ள மக்களுக்கு. இவங்க எல்லாம் சஹாபாக்கள் பேரை கேட்டால் ஒன்றுக்கு போகிறாங்க. சாதிபுன் அபி வக்காசன்னு ஆகி போகிறாங்க. தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு மயங்க மத்தியில் ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. அவன்றது என்ன பவர் இருந்துச்சு அவங்கள்ட்ட. இத்தனை பேர் 3 லட்சம் படம் இருக்கிறாங்களே, அவன் கொஞ்சம் பயம் வந்துச்சு அவங்களுக்கு. இந்த அத்தனையிலும் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. எங்கள் வாழ் அவங்ககிட்ட பெரும் வாழ் வச்சிருக்காங்களே, பெரும் குதிரை பயிற்சி பெற்றிருக்காங்களே, அந்த அத்தனை குதிரையிலும் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. எங்களுடைய சின்ன சின்ன வாழ்ல இருப்பவன் யாரும் இல்லை. சஹாபாக்களுக்கு அத்தனை பேரும் கத்திரிக்காய் மாதிரி தெரிஞ்சாங்க. இது பார்த்துருக்கீங்களா, கல்யாண வீட்டில் பார்த்தா மூட்டை கத்திரிக்காய் வாங்கியிருக்கும். ஒரு 10 மூட்டை கத்திரிக்காய் இருக்கும், 4 மூட்டை கத்திரிக்காய் இருக்கும். ஒரு மூட்டை பண்ணு 200 வச்சுக்க, 1000 கத்திரிக்காய். சமயக்காரர் ஒரே கத்தி ஜெயிக்கும். 1000 கத்திரிக்காய் ஒரு கத்தி, ஒரு கவிதான் இப்போ ஜெயிக்கும். ஏமா மறுநாக்கால கத்திரிக்காய் எங்கே மதக்கும்? தால்சாலை மதக்கும். கத்தி பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா பாய் கத்திரிக்காய் எங்கே மதக்கும்? தால்சாலை மிதக்கும். அந்த மாதிரி சஹாபாக்கு என்ன உணர்வு வந்துச்சு? அத்தனை பேரை பார்த்தா 1000 கத்திரிக்காய் மாதிரி தெரியுது, தங்களுக்கு தான் கத்தி மாதிரி தெரியுது. ஈமாவுடைய பவர் அவருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் பவர். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு எதையும் சாதிக்கலாங்கிற திமிர், எதையும் சாதிக்கலாங்கிற அந்த திமிர் இருந்துச்சு யாருக்கு? சஹாபாக்கு. அதனால எவ்வளவு பெரிய படையை சமாளிச்சு நின்று விளாண்டு காமிச்சுட்டாங்க சஹாபா. நாம் என்ன செய்யறோம்? பயந்துக்கிட்டு அவங்கள்ட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் பவர். நல்ல உணவு உண்டு, உணவு திமிர், உணவு நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமாக இருந்தாங்களா? நல்ல உடை உடுத்திருந்தாங்களா? அல்லது மிக அழகான ஜீடங்கள் போட்டிருந்தாங்களா? அது உமர் ரலியல்லாஹு அவங்க 2 உணவு வைக்கப்பட்ட, தேனும் பால், அதாவது பால் தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி சக்கரெலாம் இல்லாத காலம் தேனில் பாலில் இனிப்பு காண்டி தேன் கலந்து கொடுத்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் 2 உணவுகள் உண்டதே இல்லை ஒன்றாக. பால் தனி உணவு, தேன் தனி உணவு, 2 சேர்ந்து சாப்பிட மாட்டேன் எடுத்துக்கிட்டாங்க. தன் வாழ்நாள் 2 உணவு ஒன்றா சாப்பிடுது. இந்த பை பை
ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா குத்பாவுக்கு நிற்கிறாங்க, ஜும்மாவுக்கு குத்பாவுக்கு நிற்கிறாங்க. ஒரு சஹாபி அப்ஜெக்ட், உமரே இறங்கு, குத்பா நிறுத்து. என்னப்பா தப்பு செஞ்சேன், இறங்க சொல்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், ஆட்சேபம் இருக்குது. என்னப்பா அப்ஜெக்ஷன்? போன வாரம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஜுப்பா துணி கொடுத்தீங்க. ஆமாம் கொடுத்தேன். எங்களுக்கு கூட ஜுப்பா துணிலாம் சின்ன சின்னதாக இருக்குது, ஜுப்பா தைக்க முடியல. இல்லை சின்ன சின்னதாக தான் இருக்குது, சட்டை போடுற சட்டை தைக்க முடியும். நீங்கள் மட்டும் அவா போட்டிருக்கீங்க அதே துணியில். உங்களுக்கு மட்டும் எப்படி நிறைய எடுத்துக்கிட்டீங்களா? இது அநீதம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். யார் கேட்குறா? உமருக்கு. யார் கேட்குறா? ஓசாமி பாப்பா, இந்த கேள்விக்கு மாண்டைக்கு பதில் கேள்வி. அப்துல்லா உமர் எழுந்திரிச்சாங்க. எங்கள் வாப்பாவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே கிழிஞ்சு போச்சு, எல்லாமே ஒட்டு போட்டு கிழிஞ்சு போச்சு, ட்ரெஸ்ஸே சரியில்லை. ஆனால் எனக்கு வந்து பங்கையும் வாப்பா ஹஜ்ஜியாக கொடுத்துட்டேன், 2 பங்கையும் சேர்த்து தச்சு போனாலும் பெருசாக போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. மகன் சொல்கிறேன் அப்படின்னா பயன் பேசுங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். இந்த காலத்தில் யாரும் சொல்ல முடியுமா? என்ன பை இந்த காலத்தில் யாருக்கா சொல்லணும்? நேற்று முதலமைச்சர் தமிழ் அமைச்சிருக்கார், எம்எல்ஏக்கள் 240 பேருக்கும் ஆளுக்கு ஒரு இனோவா காரம், 50 லட்ச ரூபா காரமா. இது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாதம் 1 லட்ச ரூபா காருக்கு பெட்ரோல் தான். கார் பெட்ரோல் எவ்வளவா? மாதம் 1 லட்ச ரூபாயாம். என்னவா இவர் அறிவிச்சிருக்காரு. சஹாபாக்கு என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அபூபக்கர் இல்லாட்ட ரொம்ப நாளாக மனைவி கேட்டாங்களாம், அவங்க பீவி. அதனால் பாயாசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அபூபக்கர் வந்து நமக்கு வர சம்பளத்துக்கு பாயாசம் காய்ச்ச முடியுமா அப்படின்ட்டாங்க. அவங்க மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் பாயாசம் காய்ச்சிட்டாங்க. இன்னும் புதுசாக பாயாசம். அபூபக்கர் எஜமானே உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வயசாவாக சேர்த்து இத்தனை மாதம் 1 வருஷமாக சேர்த்து பாயாசம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு பிள்ளைங்க கேட்டுச்சுக்கோ, அதனால் காய்ச்சினேன். ஓஹோ, பாயாசங்கிறது அவசியம் தேவையில்லை, சாப்பிட்டா தான் வாழணும் கிடையாது. அப்போ எக்ஸ்ட்ரா மிஞ்சிது போல், அடுத்த மாதம் இருந்து சம்பளத்தை குறைச்சிருங்கன்ட்டாங்க. அடுத்த மாதம் இருந்து சம்பளத்தை பாயாச காய்ச்சல் அளவுக்கு சம்பளத்தை குறைச்சிது உத்தரவு போட்டாங்க. தெரிஞ்சுங்களா? உமர் நாயகத்திட்ட ஒரு தடவை அவங்க மகனார் வந்தாங்க. வந்து வாப்பா என்னடா கைலி கிழிஞ்சு நஞ்சு போச்சு, தச்சு என்னாச்சு, ஒட்டு போட்டு தச்சு எல்லாம் திருப்பி கிழியுதுட்டா, கைலி வாங்கி கொடுங்கத்தா அப்படின்னு கேட்டிருக்கோம். யார் கேட்குறா? பையன். போடா, இந்த அடுத்த மாதம் சம்பளம் வந்து வாங்கி தரேன் அப்படின்ட்டான். இல்லைத்தான் எனக்கு கிழிஞ்சி இப்போ வாங்கி கொடு. ஒரே ஓரி ஆட்டம், ஜமால் மாதிரி ஒரே ஓரி ஆட்டம். யார்? சரி, அழுகிற பார்த்தது இறங்கிருச்சு, உள்ள இறங்கிருச்சு. உடனே அபு மூசா அஷரதி இல்லை, அவங்க வந்து பத்ர் சஹாபி, ரசூல்லா கூட இருந்த அஸ்ஸாபுக்குள்ள கட்டுப்பட்டவங்க. அவங்க தான் கேஷியர், பொருளாளர். அவங்க தான் பைத்துல் மாலை பொறுப்புதாரி. அவங்க தபா எழுதுகிறாங்க. வரக்கூடிய மாத சம்பளத்திலிருந்து ஒரு கைலி வாங்க 2 திர்ஹம் காசு முன்பணமாக என் மகனிடத்திலே கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன், இப்படிக்கு உமர் அப்படின்னு தபாலி கொடுத்து அமைச்சிட்டாங்க மகன்கிட்ட. மகனுக்கு ஒரே குதியாட்டம். அப்பா புதுக்கை கிடைக்கும் போது ஒரே ஜாலியாக குதிச்சுக்கிட்டே போகிறார். புது கைலி ஜாலி கிடைக்கும் போது யார்கிட்ட ஓடுறாங்க? போய் அவங்க சார்ட்ட போய் ஆபா தவா கலீஃபா தவா கொடுத்தாங்க. கலீஃபா தவா கொடுங்க அப்படின்னு மகன் என்ன இருக்கிறாங்க சந்தோஷமா. என்ன சொன்ன இன்னைக்கு அவனுக்கு குதிக்க கிடைக்கும் போது அப்படின்னு சந்தோஷமா போய் காசு கொடுங்க அப்படின்னு உரிமை நீட்டினார். கலீஃபா மகனாச்சுல அவர் வாங்கி படித்து பார்த்தார். வரக்கூடிய மாத சம்பளத்திலிருந்து 2 திர்ஹம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் உமர்னு போட்டிருக்கு. அவங்க வாங்கி அவங்க திருப்பி அது பேப்பரில் அடுத்த மாதம் வரைக்கும் நீங்கள் ஹயாத்தாக இருப்பேன்னு கேரண்டி கொடுங்க,
நான் 2 திரகம் தருகிறேன். இப்படிக்கு அபு மூசா எனக்கு திருப்பி எழுதி கொடுத்து விட்டாங்க. எனவே உடனே அவங்க அழுதுகிட்டே போறாங்க. வாப்பா நீங்க போய் காசு தர சொன்னா அவர் திருப்பி வேறமே எழுதி தராரு, வேற என்னமோ எழுதி தராரு. நான் வாங்கி படிச்சுப்போம். அடுத்த மாசம் கும்பனமா கேட்டிருக்கீங்க, அடுத்த மாசம் வரைக்கும் ஹயாத்தா இருப்பீங்க, கேரண்டி கொடுத்தா நான் காசு தரேன். அபு மூசான்னு போட்டிருக்கு. உடனே அழுகுறாங்க. நான் எப்படி கேரண்டி தர முடியும்? நான் எப்படி கேரண்டி தருவேன்? அதனால மகனே கேட்காதம்மான்னு சொல்லி மகாரு சொன்னாங்களாம். லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ஈமான் இருக்கு பார்த்தீங்களா? தம் பிள்ளைகள் பெருசா தெரியல, என்ன உங்களுக்கு கல்புல அல்லாஹ் தவிர வேறு யாரையும் இலாவாக்கல. கல்புல ஒரே அல்லாஹ் தான் கல்பு. ரொம்ப அல்லாஹ், ராஜுக்கு அல்லாஹ். அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சு அவங்களுக்கு. நம்மள மாதிரி துர்துலா இல்லை. அவங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. அல்லாஹ் தான் என் ரப்பு, அல்லாஹ் தான் என் இலா, அல்லாஹ் தவிர யாரையும் தேவைப்பட செய்ய முடியாது. அப்படிங்கிற ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்ன ஒரு போருக்கு உமர் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. தளபதி யாரு தெரியுங்களா? அபு உபைத் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. தளபதி யாரு ஜமானே? அபு உபைத் தான். யாரும் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த பேர போல பேர் தான் அபு பேர் வைக்க. அஷது முபஷரான்னு அவங்க ஒருத்தர். அவங்க அஷது முபஷரா. அவங்க உலகத்திலேயே சொர்க்கவாதி என்று பெருமானாரால் பெயர் சூட்டப்பட்டவங்க பேர் 10 பேர் ஒருத்தருங்களா? அதில் ஒருத்தர் யாருங்க? சாதின் சயீதின் ஜுபைரின் தல்ஹத்தி அபி உபைதத்தி வப்ன அவுஃபின் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா, ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க பேர் ஆமிர். அபு உபைதா பட்ட பேர் அவங்க பேர். அபு உபைதா ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் மக்காவில் இஸ்லாமான சஹாபாக்கள் ஒருத்தர். அவங்க தலைமுடி எனக்கு ருஷா இது வரைக்கும் வச்சுருக்கோம். இது வரைக்கும் உஜத்துக்கு கீழே தொங்குமா பின்னாடி. அவங்கள்ட்ட கேட்டாங்க, போரில் அவங்க நிறைய போரில் தளபதியாக இருந்தாங்க. ஏன் இவ்வளோ முடி சடையான வச்சுருக்கீங்களே, இது சுண்ணத்தான்னு கேட்டாங்களாம். சரி அபு உபைதாட்ட சுண்ணத்துலாம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நான் பக்கம் நின்றுருந்தேன் ஒரு போரில், பெருமானாயன் சடையின் தொப்பியை கழட்டி அன்பாக தடவி விட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தடவுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் கைப்பட்ட முடியை என்னை விட்டு நான் நீங்க அனுமதித்தேன், மனசு வரல எனக்கு. ரசூலுல்லாஹ் கைப்பட்ட முடியை என்னை விட்டு நீக்கிக்கொள்ள மனசு வரல, அதனால அப்படியே அந்த முடியோட இருக்கிறேன்னு சொன்னாங்க. யாரு? அதுக்கு பெரிய காதல். அதுக்கு பேர் என்னங்க? காதல். சஹாபாக்கள் பெருமானாரை நேசித்த காதல் இருக்குதே, அது மனிதன் அறிந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல. மனிதன் அறிந்து கொள்ள அதையும் தாண்டி புனிதமானது. அதையும் தாண்டி புனிதமானது. எனவே அதையும் தாண்டி புனிதமானது. பைத்தியக்காரத்தனமான காதல்ங்கிறாங்கல்ல, கண்மூடித்தனமான காதல். எப்படி காமிச்சாங்க? எப்படி கொஞ்சமாக காமிச்சாங்க? கண்மூடித்தனமான காதல், பைத்தியக்காரத்தனமான காதல். இப்படியும் ஒரு உலகத்தில் ஒருவன் காதலிக்க முடியுமா? ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியுமா? அப்படி என்ற ஒரு உலகத்தில் ஒரு சரித்திரத்தையே நிறைவேற்றி காட்டியவர்கள் சஹாபாக்கள். என்னவா இப்படி கூட ஒருத்தரை காதலிக்க முடியுமா ஒருத்தரை அப்படின்னு பெருமானாரை காதலித்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தா, சிரிச்சா, பேசினா, உட்கார்ந்தா, எழுந்திருச்சா, எல்லாமே ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சிரிச்சா ஹதீஸ், பேசினா ஹதீஸ், உட்கார்ந்தா ஹதீஸ், நின்றா ஹதீஸ். பெருமானார் சிரிச்சா அது புகாரி, ரசூலுல்லாஹ் அழுதா அது முஸ்லிம் ஷரீஃப், ரசூலுல்லாஹ் நடந்தா அது அபூ தாவூத் இருக்கும், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தா அது இப்னு மாஜால இருக்கும், குழந்தைகள்கிட்ட பேசினா நசாயில இருக்கும். பெருமானாருடைய அங்க அசைவுகள், சிரிப்புகள்
ரசூல் எத்தனை முடி இருந்துச்சு? திருமதி ஷரீஃப், திருமதி ஃபுல்லா அதுதான் சமாஜ் திருமதி ஃபுல்லா. ரசூல்லா எத்தனை முடி இருந்துச்சு, நெஞ்சில் எத்தனை முடி இருந்துச்சு, ரசூல்லா நகை எப்படி இருந்துச்சு, ரசூல்லா கை எப்படி இருந்துச்சு, இதுதான் திருமதி ஷரீஃப் ஃபுல்லாவே. எத்தனை முடி? வெள்ளை முடி. உலகத்தில் இந்த மாதிரி அங்கம் அங்கமாக பதிவு செய்யப்பட்ட ஒரே தலைவர் கண்மணி நாயகம் முகமது. உலகத்தில் எந்த தலைவருடைய அங்கங்க அசைவுகளும் பதிவு செய்யப்பட்ட இந்த மாதிரிலாம் சும்மா பொதுவாக இருக்கணும். எல்லாமே எழுதுறாங்க சஹாபாக்கள். அப்துல்லா மசூத் எல்லாம் எழுதுறாங்க, சிரிச்சா எல்லாம் எழுதிட்டே இருந்தாங்க. அப்போ சில சஹாபாக்கள் குறை சொன்னாங்க, என்ன நீங்கள் ரசூல்லா மனுஷரு தான், அவங்களுக்கு துரோகத்தாவங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே எழுதுறீங்களே, அதனால் ரசூல்லா பயானுக்கு உட்காந்து சுத்தா கொடுத்தா மட்டும் எழுதுங்க, ரசூல்லா வீட்டில் பேசலாம் எழுதுறீங்களே அது அப்படின்னு. அவங்களுக்கும் மனுஷன் ஏதாவது தாபங்கள் இருக்கும்ல, கோபம் இருக்கும்ல, அப்படி சில குறை சொன்னாங்க. யார? அப்துல்லா மசூத் எல்லாம். அப்துல்லா மசூத் எல்லாம் அவங்க சொல்ல போய் சொல்லிட்டாங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. அரசு எல்லாம் குறை சொல்கிறாங்க, எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெருமா உத்துபி அப்துல்லா, நான் என்ன செஞ்சாலும் எழுதுப்பா, லின்னில் ஆகூன் இல்லா ஹக்கா, நான் சத்தியத்தை தவிர வேறொன்றையும் பேசவே மாட்டேன். நான் உட்கார்ந்தால் சிறுவரிடம் பேசினா அதுல உம்மத்துக்கு படிப்புல இருக்குது, நான் மனைவிட்ட பேசினா உம்மத்துக்கு படிப்புன, குழந்தைகள்கிட்ட பேசினா உம்மத்துக்கு படிப்பு, எல்லாத்திலையும் படிப்புல இருக்கு, எல்லாத்தையும் எழுதி போட்டான். என்னவா பெரும் மனைவிட்ட பேசினா படிப்பு இல்லையா? பெருமாள் ஸல்லல்லாஹு ஒரு முறை வீட்டுக்கு வெளியே சஃபியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய திருமனைவி அவங்களோட சில வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ எட்ஜாப் இருந்தாங்க, அப்போ வந்திருந்தாங்க. பெருமாள் பள்ளிவாசல் வாசலி வெளியே போகாமல் வாசல் நின்றுக்கிட்டு சஃபியா அம்மாவை கூட முக்கியமான செய்தி ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. பெருமாளை பேசி இருக்கிறாங்க. அந்த வழியை ரெண்டு சஹாபாக்கள் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த சஹாபாக்கள் பெருமாளை பேசுறதை பார்த்துட்டாங்க. சஃபியா எல்லாம் போன பிறகு ரெண்டு பேரும் கூப்பிட்டு விட்டாங்க. சில ரெண்டு பேர் கூப்பிட்டு என்னம்மா நான் பேசிட்டு இருந்தேனம்மா, அவங்க வெறிய அந்நிய பெண் யாரும் இல்லை, என் மனைவி சஃபியா தான் அப்படின்னு சொல்லி சில போக சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு பேரும் திக்குன்னு ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் யாரசும் இல்லை, நம்ம சந்தேகப்படுவோமா, நீங்கள் அந்நிய பெண்ணு நக்கி கூட இருக்காங்க, அந்த மாதிரி மனசுலேயே வரல யாரசும் இல்லை, உங்கள் மேலே சந்தேகப்படுவோமா நாங்கள், இது மாதிரி கூப்பிட்டு இன்னைக்கு சொல்கிறீங்களே யாரசும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் நல்லவங்க தான், கூட சைத்தான் ஒருத்தர் இருக்கான், அவன் ஏதாவது மனசில் விசுவாசம் போடலாம், அதனால் சொல்லிட்டேம்மான்னு சொல்லலாம். எவ்வளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவா அந்த எதுவெல்லாம் அவதூறு வர வாய்ப்பு இருக்குதோ தவிர்த்துக்கிட்டாங்க. செல்லாது மனைவி மாற்ற பேசினா அதுவும் ஹதீஸ், எல்லாத்தையும் பெறுவாங்க. ஃபைசி நாயன் சொல்லுவாங்க, நிஜமா ஃபைசி கண்மணி ஃபைசி நாயன் சொன்னாங்க, நிஜமானே அக்பர் ஆஜியார் ஃபைசி நாயன் சொன்னாங்க, சஹாபாக்கள் மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது, சஹாபாக்கள் மாதிரி நாம தாங்க முட்டாள், துன்யாவுக்கு அலையிறமே நாம தான் முட்டாள், அவங்க தான் உண்மையிலே பெரிய அறிவாளி. யாருமா நஞ்சமான பெரிய அறிவாளி? காசு பணம் சம்பாரிச்சு வீடு வீடாக கட்ட. நேற்று ஈரோடுக்கு போயிருந்தோம், மாணவெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ பஸ் ஸ்டாண்ட் இறங்கி பள்ளியாக கடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தா லெஃப்ட் சைடில் ஒரு பிரம்மாண்டமான பில்டிங், தலை தூக்கணும் தொப்பிக்கு வரும்போது அவ்வளோ பிறகு எப்படியும் ஒரு 20 பில்டிங் அடுக்குறது, பெரிய அடுக்கு மேனேஜ்மெண்ட் ஈரோட்டில். மேலே மாஷா அல்லான்னு பெருசாக போட்டுருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த 20 அடுக்கு கட்டுறதுக்கு 20 கோடி, அவ்வளோ அழகான பில்டிங், 20 கோடி செலவாயிருக்கு. ஆனால் என்ன எனக்கு பரிதாபமாக இருக்குதுன்னா, இத்தனையும் கட்டி முடிச்சுட்டு மூத்தா போகும்போது கபரில் வெறுங்கையாக போவார் அவர். 20 கோடி கொண்டு போக முடியாது, ஒரு துகளாக கொண்டு முடியுமா? 20 கோடி போட்டு கட்டணே, எனக்கு ஒரு 20 கோடி வேணாம், 20 லட்சம், ஒரு 20 ரூபா கொண்டு முடியுமா கபரில்? ஆமா, பரவாயில்ல. அடிக்க சொல்லுவாங்க பயனில். புறவச்சேரியில் ஒரு ஆளுக்கு தங்கத்தில் பல்லு கட்டியிருந்தாங்க, அந்த ஆள் தங்கத்தில் பல்லு கட்டுவாங்க, தங்கத்தில். நான் அவர் மூத்தா போன பிறகு
கதவை மூடிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து புழுகுறானோ கோடை வச்சு, கோடை வச்சு புழுகுறாங்க. எதை? அந்த பல்ல புடிங்கிட்டு தான் உடக்கினாங்களாம், அந்த கோல்டு பல்ல. அதுக்காண்டி ஜி ஆமா அந்த போய் கொடுப்போம் ஜி 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 மூக்காந்து சைங்களா போன் போடுறாங்க, அதுக்கு மூக்காரு வச்சு என்ன பண்றேன்னு கேட்டாங்க. அது எதுக்கு போன் போட்டுருக்கேன் ஜி. ஏமா இப்போ எதையுமே கொண்டு போக முடியும். நான் சொன்னேன் மாணவர்கிட்ட, உங்களுக்கு இப்போ இதா இப்போ ஏக்கம் வருதாப்பான்னு கேட்டேன். இது இவ்வளோ பெரிய பில்டிங் பெருசா, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்து பெருசா, காலேஜில் கமிஷ்கா தோந்து ஓதுறீங்க அது பெருசா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பெருசா? தான் பெருசு. ஏஞ்சாஜ்மானே எல்லாத்தையும் விட்டு இவ்வளோ பெருசு ஏன்னா இப்போ சஹாபாக்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிங்க எஜமானே. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்க 4 சஹாபாக்கள் வந்தாங்க எஜமானே. ஏன் நமக்கு சொன்னால் நமக்குலாம் எப்படி இருக்கேன்னா இதெல்லாம் ஒரு கதை மாதிரி நமக்கு தெரியுது, நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, என்ன சும்மாட்டான்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு நம்புறதே கஷ்டமா இருக்கு. அது அமல் செய்ய பக்கம் இருக்கட்டும், அது அமல் செய்ய ஒரு நம்புறதே கஷ்டமா இருக்கு, நம்புறதே. அபூபக்கர் எல்லா வீடும் 4 சஹாபாக்கள் வந்தாங்க. பல்லாயிரப்படுத்துனா பக்கம் 4 வீடு தள்ளி அபூபக்கர் வீடு. போயிடாத மாதிரி யாரோ ஒருத்தர் வேலை செய்யறதோ பணியாளரை கூப்பிட்டு அபூதர் கிஃபார் வீட்டுக்கு வந்து நாங்கள் 4 சஹாபா வந்துருக்குறோம், அவங்க வீட்டில் போய் 4 தலாய் 4 போர்வை வாங்கிட்டு வாங்க, இரவு படுக்கிறதுக்கு அமுச்சு விட்டாங்க. அங்கே போனால் ஊடு காலியாக இருக்கு, ஒரு செம்பு இல்லை, தட்டு இல்லை, ஒரு கிளாஸ் இல்லை, தாய் இல்லை, தலானி இல்லை. அபூதர் கிஃபார் மனைவி தன்னந்தனியாக இருக்கிறாங்க, ஊரில் ஒரு சாம்பம் கூட. அபூதர் கிஃபார் என்னங்க ஏதாவது சஹாபாக்கள் பாய் தலானி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வேற வீடு குடிமாற்ற போகிறோம், அது எல்லாத்தையும் அங்கே பார்சல் பண்ணி அமுச்சிட்டோம், நாங்களும் கொஞ்சம் 2-3 நாளில் சில நாட்கள் நாங்களும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாஹிப் வந்து சொன்னார், வந்து ஃபோன் பணியாளர் சொன்னார், எல்லாம் அமுச்சிட்டாங்களாம் வேறு வீட்டுக்கு, அது இவங்களும் குடி போக போகிறாங்க சீக்கிரத்தில், வீட்டில் ஒரு சாமானும் இல்லை, பிறகு 2 பேரும் தாய்க்கு இல்லை, தலானி இல்லாமல் கை வச்சு படுத்துருக்குறாங்க. கை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் ஒரு சமம் கூட இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க வேறு வீட்டுக்கு போக போகிறாங்களான்னு சொல்லி 4 சாப்பாடுகளும் அழுகுறாங்க. வந்த பணியாளர் கேட்டார், ஏங்க ஊரு காலி பண்ண நீங்களே அழுகுறீங்க, ஊரு காலி பண்ணி வேற வீட்டுக்கு நீங்கள் அழுகுறீங்க 4 பேரும். யோ அவர் இந்த வீட்டை சொல்லையா, அவரு மறுமை வீட்டை சொல்றாரு, அவரு அபூதர் என்ன சொல்றாரு, மறுமை வீட்டை சொல்றாரு. அவரு எல்லாத்தையும் அங்க பார்சல் பண்ணார், மறுமைக்கு பார்சல் பண்ணார். கணவன் 2 பேரும் தலானி இல்லாமல் படுத்திருக்கிறாங்க. அவர் தான் அறிவாளி. யார் அறிவாளி? சேர்த்து வைக்கிற நாம அறிவாளியா, கொடுத்தவன் அறிவாளியா? பை சஹாபாக்கள் அறிவாளி. ஃபைஜினான் சொல்லுவாங்க, ஃபைஜினான் சொன்ன சொல்ல ஒன்றும் ஃபைஜினான் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் மாதிரி அறிவாளி யாரும் கிடையாதுமா. அவங்க போய் சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு கூட கோடீஸ்வரர் யாரும் கிடையாது. சம்பாதிக்க போயிருந்தாங்கன்னா பெருமானார் மறைந்து 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கூட பெருமானார் ஹதீஸுகளை ஜபர்ஜேர் மாறாம இம்மத்துக்கு ஒப்புச்சவங்க. ஜபர்ஜேர் மாறாம நமக்கு நேற்று போய் இன்னைக்கு கேட்டால் மறந்து போயிடுது. ஏமா நேற்று போய் கிட்டோம் படிச்சு முடிச்சு கொடுத்தோன்னு ஏடா சொன்னேன்னு கேட்டால் தெரியல. இப்போ ஷாமிலு ஓய்வு இப்போ படிச்சு முடிச்சு கொடுத்து இருக்காரா பாரக்கல்ல, அல்லா அவங்க இனிமையாக அல்லா இருப்பான் நல்லா கொடுப்போனாங்க. இது அவங்க விழா அல்லா அவங்க ஞாபகம் செஞ்சு அதிகரிக்க செய்வானாங்க. குறை சொல்லுக்கான்னு சொல்ல சொல்லி முடிச்சோன்னு திரும்பி கேட்டால் என்னப்பா சொன்னேன்னு கேட்டால் தெரியாது. என்னம்மா ஆனால் சஹாபாக்கிட்ட 10-20 வருஷம் வச்சு அபூஹுரைரா நிறைய ஹதீஸ் அறிவிச்சார். அபூஹுரைரா எல்லாம் நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்து கேள்விப்பட்டு அந்த அரசன் மருவான் என்ன பண்ணாரு, மருவான் என்ன பண்ணாரு, நல்ல சுருக்கு எழுத்து எழுதுறவங்க, நல்ல ஸ்பீடாக எழுதுறவங்க 10 பேரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டார்.
ஒரு திரை போட்டு மறைச்சிட்டார். எனக்கு 100 ஹதீஸ் சொல்லுங்கன்னு சொன்னார். ஏதோ தலைப்பு கொடுத்து 100 ஹதீஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஹதீஸ் கட்ட சொன்னாங்க. அந்த 100 பேரும் குறிப்பெடுத்துட்டாங்க, அந்த 10 பேரும் குறிப்பெடுத்துட்டாங்க. அபூ எல்லாம் வருவான் போக சொல்லிட்டார். 1 இயர் கழிச்சு கரெக்டாக திருப்பி கூப்பிட்டாங்க. அதே மாதிரி தர போட்டாச்சு. அவங்க தெரியாத உட்காந்துருக்காங்க. அந்த 10 பேரையும் நீ போன வாரம் பொது அதே சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறா பாருங்க. அபூல திருப்பி நீ போனவங்க சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க. நான் அபூல திருப்பி 100 ஹதீஸ் அப்படியே ஒப்பிச்சாங்க. என்னம்மா அந்த 10 பேரும் அவங்க போன பேரும் சொன்னாங்க, போன வருஷம் சொன்ன ஹதீஸுக்குள்ள ஒரு ஜபரோ ஜேரோ பேஷோ மாறவே இல்லை. போன வருஷம் என்ன சொன்னாங்களோ அதே ஆசிட்டீஸ் அப்படியே ஒப்பிச்சார்கள். ஒரு சின்ன ஜபர்தே மாறவே இல்லைட்டாங்க. என்னமா காரணம்? இந்த அபூஹுரைராவுக்கு வந்துச்சு, இந்த வாயால கேட்டு காதால உள்ள பூர்ல பெருமானார் போர் விரிக்க சொல்லி போட்டாங்க. அப்படி ஒரு முறை போர் விரிக்க சொன்னாங்க. அபூஹுரைரா சொன்னாங்க, மறந்துருக்கு யார சொல்ல, போர் விரிமா புடி, போர் புடி புடி சொல்லுவார். சும்மா கையை வச்சு வைக்கிறாங்க, பொத்திக்க மாட்டாங்க. அபூஹுரைரா பொத்திக்கிட்டாங்க. மானசீத்து பாதஹு அபதா. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொன்ன எந்த வார்த்தையும் எனக்கு மறக்கவே இல்லை. ஏமா இது ரசூலுல்லாஹ்வுடைய கல்புலிருந்து கல்புக்கு பாய்ஞ்ச இல்மு. இது காதால் கேட்ட இல்மு அல்ல. இது அவங்கெல்லாம் அறிவின் தந்தை, அவர்கள் தான் அறிவாளிகள். அவங்க போய் சம்பாதிச்சா அவங்கள மாதிரி கோடீஸ்வரர் யாரும் இருக்க முடியாது. எல்லா சாவும் அப்படிதான் ஜமானே. என்னமா அப்துல் ரஹ்மான் பத்ரு இதுல பெருமானா ஹிஜ்ரத்துக்கு சஹாபாக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்த உடனே சல்லாஹ் ஒருத்தர் தோஸ்தாக்கி விட்டாங்க. யாரே? ஒரு முஹாஜிரையும் ஒரு அன்சாரியும் தோஸ்தாக்கி விட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு ஒருத்தர் அன்சாரி ஆக்கி விட்டுருந்தாங்க, ஒரு தோழர் ஆக்கி விட்டுருந்தாங்க. அவர் எல்லா சஹாபாக்கள் மாதிரி அப்துல் வச்சுட்டார். அப்துல் ரஹ்மான என் சொத்துல பாதி தரவா, தோட்டத்தில் பாதி தரவா, பதவியில் ஒன்றை தலாக் பண்ணி தரவா அப்படின்னு ஆரம்பிச்சார். நீ ஒன்றும் வேணா கடை வீதிக்கு எந்த பக்கம் போகணும்னு சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்டாங்க. கடை வீதிக்கு எந்த பக்கம் போகணும்னு சொன்னாங்க, அந்த வரி காட்டு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்டாங்க. மறு வருஷம் அப்துல் ரஹ்மான் ஜக்காத் அவங்களுக்கு, மறு வருஷம் அப்துல் ரஹ்மான் ஜக்காத்துக்கு யாருக்கு? அந்த மதீனாவாசிக்கு. இப்போ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும்? ஒன்றுமே கையில் இல்லை, ஜீரோ. மறு வருஷம் என்ன செய்யற? அப்துல் ரஹ்மான் இல்லா அள்ளி வழங்குறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிகள். என்னமானே உமர் ரசூலுல்லாஹி மறைவுக்கு பின்னாடி ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு ஒட்டக கூட்டங்கள் வந்துச்சான் மதீனாவுக்குள்ள. ஆயிஷா ரலியல்லாஹு மதீனா நபி ஆரம்பிச்சு மதீனாவுடைய எல்லா வரைக்கும் வரிசையா ஒட்டகம், எல்லாத்துலேயும் சரக்கு, எதுமையும் சரக்கு, எல்லாம் ஒரே வேடிக்கை பார்க்க எல்லா குழந்தைங்க ஒட்டா ஒரே கூச்சலா இருந்துச்சு. ஆயிஷா நாயகம் என்ன அடிப்படை என்ன வெளியே கூச்சலா இருக்கு பாட்டு சொன்னாங்களா? அப்துல் ரஹ்மான் ஒட்டகம் நிற்கிது, மதீனாவுடைய கண்ணு கெட்டின தூரம் ஒட்டகமா நிற்கிது, எல்லாம் வேடிக்கை பார்க்க நிற்கிறாங்க, ஒரே கூச்சலா இருக்குன்னு. ஒன்று ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, இத்தனைக்கும் கணக்கு கொடுத்துட்டு அப்துல் ரஹ்மான் கடைசியா சொர்க்கத்துக்கு தவழ்ந்துதான் வருவாரு, நிற்கவும் முடியாம நடந்து தவழ்ந்தான் சொர்க்கத்துக்கு வருவாருன்ட்டாங்க. யார் சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு. இந்த செய்தி யாரோ ஒருத்தர் சொல்லி அப்படி மாற்றி காது மாறி அதுவும் அவங்க காது வந்துருச்சு. ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, நீங்க இத்தனையும் கணக்கு கடைசியா வருவீங்களா, தவழ்ந்தான் வருவீங்களாம் அப்படின்ட்டாங்க. அப்படியே சொன்னாங்க. இந்த அத்தனை ஒட்டகங்களையும் அதில் அத்தனை சரக்குகளையும் நான் தர்மம் செய்து விட்டேன், சதகா செய்து விட்டேன், இன்ஷா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு நடந்து வருவேன். நாங்களாம் சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நான் நடந்து வருவேன் அப்படின்னு நான் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு. அந்த மாதிரி அவர்கள் போன்ற அறிவாளி யாருமே கிடையாது. கீமா ரலியல்லாஹு 1000 பாஷை தெரியுமா? 1000 கடை ஊர் நாடுகளில் கடை இருந்துச்சு. எல்லாம் அறிவாளிகள் எஜமானே, மிகப்பெரிய அறிவாளிகள். ஒரு சஹாபி பெருமானார் சுசான் கூப்பிட்டு, எஜமானே கூப்பிட்டு ஒரு திரகம் காசு கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்றான்.
ஒரு திரகத்துக்கு அந்த காலத்து ஆடு, ஒரு திரகம் தான் அந்த காலத்து மதிப்பு. அவரு போய் ஒரு திரகத்துக்கு போய் விலை பேசி 2 ஆட்டை வாங்கிட்டார். 2 ஆட்டை வாங்கி அதில் ஒரு ஆட்டை ஒதுக்கிட்டார். ஒரு திரகத்துக்கு ஒரு ஆட்டை விற்று விட்டார். ரசூல் ஆட்டை கொண்டாந்து ஆட்டையும் கொடுத்தா ஒரு திரகத்தையும் கொடுத்துட்டார். நீ கொடுத்து ஒரு திரகம் இந்த காசு இந்த ஆடு அப்படின்னு கொடுத்துட்டாரு. காசு வாங்கிட்டு சொன்னேன், யார் சார் 2 ஆடு வாங்கினேன், ஒன்றை ஒதுக்கிட்டேன், இப்போ காசு நமக்கு ஆடு நமக்குன்ட்டாரு. பெருமாள் செல்லாது அவங்க அப்படியாமா செஞ்சீங்க, அல்லாஹ்வுத்தாலா அவங்க வியாபாரத்தை மறக்க செய்வான்ட்டார் சார். அதுக்கு பின்னாடி சாவி சொல்றாரு, மா மசஸ்து துராபன் இல்லா ஓ தஹபன். அதுக்கு பின்னால் வாழ்நாள்ல எதையெல்லாம் நான் மண்ணை தொட்டால் கூட பொண்ணாகி கொண்டே இருந்தது. பெருமாள் துவா பறக்கத்துல அதுக்கு என்னென்ன வியாபாரம் செஞ்சா அல்லாஹ் அள்ளி கொட்டினா எனக்கு பறக்கத்தை, அப்படி எல்லாம் எனக்கு கொட்ட ஆரம்பிச்சுட்டான். நான் மண்ணை தொட்டா கூட பொண்ணா போச்சு அப்படின்னு என்ன எது சொல்லுவாங்க. அந்த சஹாபாக்களை போன்ற அறிவாளிகள் யாரும் கிடையாது. ஃபைஜினா சொன்னாங்க, இப்போ செய்தி வர்றேன். ஃபைஜினா சொன்னாங்க, அவர்கள் அன்னைக்கு போய் சம்பாதிக்க போயிருந்தா கோடீஸ்வரராக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் உட்கார்ந்து ரசூல்லா கூட கடந்தாங்க. ரசூல்லா முகத்தை பார்த்துக்கிட்டே, பெருமாள் முகத்தை பார்த்துட்டு கடந்தாங்களே. அவங்க யாரும் அவங்க ஊழர்களோ உணவர்களோ ஊனமுற்றவர்களோ கிடையாது. ஊனமுற்ற சொல்ல கொண்டு வந்தாங்களா? ஊனமுற்றவர்களா? என்னமா பெருமானா அசாபு 70 பேர் ரசூல்லா வாசல்ல கிடந்தாங்க. உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை. என்னமா சில போருக்கு போவாங்க எஜமானு, எல்லாத்துக்கும் பேச்சு போட்டு இருக்காது, பேரிச்சு மூலம். அப்போ ஒரு பேரிச்சு மொத்தம் சப்பீடு ஒருத்தர் கொடுப்பார், அவர் அடுத்த சப்புவார், அவர் சொல்லி கொடுப்பார், அடுத்த சப்புவார். இப்படி எல்லாரும் ஒரு பேரிச்சு மூலத்தை எல்லா அன்றைக்கு உணவு அதுதான் அவங்க எல்லாத்துக்குமே, எல்லாருக்கும் அதுதான் உணவா இருக்கும். எஜமானே ஒரு போருக்கு சஹாபாக்கள் போனாங்க. அந்த சஹாபா யாருக்கும் சஹாபாக்கள் பெரும்பாலான செருப்பு இல்லை. கடுமையான பாலைவன வெயில். உடனே அவங்க வெயில் பார்க்க கால் கச்சா கால் புண்ணா நெருப்பா சுடுது. அப்போ அவங்க வந்து பழைய துணி கிழிஞ்சு போன புரி துணி மசாலா வேஸ்ட் பண்ணி துணி போடுறோம்ல, அதே மூட்டை இருக்கும்போது தெரியுது, அவ்வளோ மூட்டை பழைய துணி மூட்டணும் மசாலா. அந்த துணி மாதிரி பழைய துணி காலில் கட்டிக்கிட்டாங்க. அந்த போருக்கு பேரே வந்து வந்து சரியர் வந்து ரிகாக்குன்னு சொல்லுவாங்க. சரிய ரிகா ஹஸ்வே ரிகாக்குன்னு சொல்லுவாங்க. துண்டு துணி போர்னே பேர். என்ன பேர்? துண்டு துணி போர். ஏன் சஹாபாக்கு துண்டு துணியை காலில் கட்டிக்கலாம், செருப்பு இல்லாமல். ஏமா பெருவா சஹாபாக்கள் உட்கார்ந்தாங்கன்னா சில பேர் முதுகு புத்தரம் ஆடையாக்கிக்குவாங்க. ஏன்னா உட்காந்தா சில பேர் துணி மோகா வரைக்கும், சில பேர் கரண்ட கால் வரைக்கும் இருக்கும். உட்காந்தா திறந்துடும், ஒரே ஆடை தான் கட்டியிருப்பாங்க. அதனால தன் கையை வச்சு மறைச்சிக்குவாங்க, அடுத்தவங்க உதவு மறைச்சிக்குவாங்க. சரியான ஆடை இல்லை, சரியான உணவு இல்லை, போட செருப்பு இல்லை, ரசூல்லா விட்டு பிரிய மனம் இல்லை. ரசூல்லா விட்டு பிரிய மனம். ரசூல்லா கூடயே காத்து கேட்குறாங்க. ரசூல்லா எப்பயாவது பிரிச்சு போனோம், ஏதாவது திராட்சை பழம் வந்தால் ரசூல்லா பிரித்து கொடுப்போம். அதுதான் அன்றைக்கு உணவு அவங்களுக்கு. பெருமானார் கூடயே கடந்தாங்க. ஏமா போய் சம்பாதிச்சிருக்க வேண்டியதானே, கோடீஸ்வரர் ஆகிக்கலாம்ல. ஏன்னா அவங்கள மடையர்களா ஊழர்களா அறிவாளிகள் இந்த அகில உலகத்தை துறந்தார்கள் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய முகப்பத்துக்காக வேண்டி. அன்று மற்றும் அந்த 70 சஹாபாக்கள் அஸாபு சுஃபா 70 பேரும் ரசூலுல்லாஹ்வோடு இரவு பகலா இருந்த ஹதீஸ் எழுதியிருக்காவிட்டால் இன்னைக்கு நமக்கு பல்லக்கு ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. புகாரி கிடையாது, திருமதி இப்னு மாஜா நஸீ கிடையாது. அந்த 70 சஹாபாக்கள் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காவிட்டால் நீங்க மிஷ்காத் இருந்திருக்குமா, புகாரி இருந்திருக்குமா, முஸ்லிம் இருக்குமா, திருமதி இருக்கு, இப்னு மாஜா இருக்குமா? நீ புகாரி யார் போட்ட பிச்சை? அது அஸாபு சுஃபா போட்ட பிச்சை. மிஷ்காத் யார் போட்ட பிச்சை? இது அஸாபு சுஃபா போட்ட பிச்சை. நீ ஓர முஸ்லிம் ஷரீஃப் யார் போட்ட பிச்சை? அஸாபு சுஃபா போட்ட பிச்சை. நீ ஓர திருமதி யார் போட்ட பிச்சை? அஸாபு சுஃபா போட்ட பிச்சை. அவர்கள்தான் உண்மையில் அறிவாளிகள். அவர்கள் துனியாவை துறந்தார்கள், மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். நாமோ காசு மனமக்கள் பெருசா தெரியுது, ஹதீஸ் பெருசா தெரியல.
குர்ஆன் நமக்கு பெருசா தெரியல, ஹதீஸ் நமக்கு பெருசா தெரியல, காசு கூட அவன் பாடுதான் வரும். சஹாபாக்களுக்கு ஹேச்சா தெரிஞ்சு, ஏய் உன் காசை நீயே வச்சுக்கடா. பெரும் பெரும் கோடீஸ்வரர் முன்னாடி போய் பவரையே போடலாம். எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு அடிக்கடி சொல்லுவாங்களாம். அறிவு எல்லாத்துல சொல்லுவாங்க, ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, என் ரப்பு ஜப்பாராய் அல்லாஹ் எங்களுக்கு போட்ட பிச்சையை நாங்கள் பொருத்தி கொண்டோம். லனா இல்மு வலில் ஆதாய் மாலு, எங்களுக்கு இந்த இல்ம இர்ஃபான் அல்லாஹ் பிச்சை கொடுத்தான், எங்களுக்கு அல்லாஹ் காசு பணத்தை பிச்சை கொடுத்தானே, இந்த ரப்புடைய பங்கை பொருத்தி கொண்டோம். நீ காசு பணத்தை வச்சுக்கிட்டு சாவுடா, எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இல்மு போதும்டான்ட்டான். நீ காசு பணத்தை நீயே வச்சு சாவு, கபருக்கு போய் வெறுக்கையா போ. எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இல்ம் அது கபர்லையும் இருக்கும், மஹ்ஷர்லையும் இருக்கும், சொர்க்கத்திலையும் இருக்கும். அங்க சொர்க்கத்துல போய் சொல்லுவோம், சொர்க்கத்தை கொடுத்து யாரும் இல்லை, சொர்க்கத்தை அத்தனை காட்சி போடும் யாரும் இல்லை. அங்க போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்குவோம் இன்ஷா அல்லாஹ். மஹ்ஷர் போய் அது லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்குவோம். மஹ்ஷர்ல காட்சி போடும் யாரும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுல காட்சி போடும் யாரும் இல்லை. அங்க போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.